கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜேஎல்சி திருச்சபையினுடைய ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அனைவரையும் வசன பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். அதற்கு முன்பாக நம்முடைய தேசத்தினுடைய 75வது சுதந்திர விழாவை, இண்டிபெண்டன்ஸ் டே, உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை வாசிப்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? வேதத்தை சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென். வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் பின்மாறி போய்விட்டார்கள். இப்படி பின்மாறி போன மக்களுக்கு மீண்டும் தேவன் நமது பெரிய கிருபையினாலே பழையபடி அவர் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். அதற்கு இந்த ஜனங்களை அவர் எப்படியாய் உற்சாகப்படுத்துகிறார் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. யாக்கோபு இஸ்ரவேலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். இந்த யாக்கோபுக்கும் இஸ்ரவேலர் மக்களுக்கும் தேவன் எவ்விதமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அவன் எப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், எப்படி தேவனிடத்தில் வர வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்பதை குறித்து இந்த இடத்துல திட்டமாய் சொல்கிறார். இப்படி சொல்லும்போது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களும் அற்புதங்களாக இருக்கிறோம். அப்போ யாக்கோபு இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களை கொடுத்து அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்பதை கர்த்தருக்குள்ளே அவன் என்ன பண்றான் சொல்லுகிறான். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் மூலமாகத்தான் 12 கோத்திரங்கள் ஆகிவிட்டது. அந்த 12 கோத்திரங்களை தான் தேவன் என்ன பண்றாரு, அக்காலத்திலே தேவ ஜனம் ஆய் என்ன பண்றாரு, தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ இஸ்ரவேல் யாக்கோபு இப்படியாய் சொல்கிறான், இதோ நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், சீயோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற சேனையின் கர்த்தராலே, சேனையின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று என்ன பண்றான் சொல்லணும். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று என்ன பண்றாங்க, விசுவாச வாய்மொழி, விசுவாச வார்த்தைகளை என்ன பண்றான் சொல்லுகிறவனா இருக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் கூட யாக்கோபுகளாகவும் இஸ்ரவேலர்களாகவும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். இப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் புரிதாய் மாறுகிறது. ஆக இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஜனமே, நீ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, தெய்வமாக, அவரே தேவகுமாரனாக, அவரே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று உன் உள்ளத்தில் விசுவாசித்து அவரை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அல்ல, இன்றைக்கு எனக்குரியது என்று நீங்க என்ன பண்ணலாம், உரிமை பாராட்டலாம். அவன் அன்றைக்கு எப்படி யாக்கோபும் இஸ்ரவேலும் நானும் கர்த்தரும், நானும் கர்த்தரிடம் கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களும் அற்புதங்களாக இருக்கிறோம் என்று சொன்னது போல, நீங்களும் என்ன சொல்லலாம், இன்னைக்கு நானும் என்னுடைய குடும்பமும், நானும் என் பிள்ளைகளும், நான்
எங்களுடைய எல்லா காரியங்களும் நானும் எங்கள் கர்த்தர் கொடுத்த எல்லாம் கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறோம், நலமாய் இருக்கிறோம், சுகித்து இருக்கிறோம், அற்புதங்களாய் இருக்கிறோம், அதிசயமாய் இருக்கிறோம், அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று நீங்க என்ன பண்ணலாம் சொல்றாங்க. சயின்ஸ் அண்ட் வண்டர் அப்படின்னு சொல்லுங்க. அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இவர்கள் ஒரு வியப்பாக பார்த்தார்கள், ஆச்சரியமாய் பார்த்தார்கள், அவர்கள் வண்டரா பார்த்தாங்க, அதிசயமா பார்த்தாங்க. ஏன்னா எல்லா ஜனத்துக்கு மத்தியிலே இந்த ஜனங்கள் சொற்ப ஜனங்களா இருந்தாலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு, மிகவும் பாதுகாக்கப்பட்டு, மிகவும் வழிநடத்தப்பட்டு, மிகவும் உயர்த்தப்பட்டு, மிகவும் செழிப்படைந்து நாளிலே என்ன பண்ணார்கள் இருந்தார்கள். அதே போல இந்த காலை வேளையில என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாயானால், இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டாய் இருப்பாயானால், மெய்யாகவே இயேசு ஆண்டவராய் இருப்பாரானால், நிச்சயம் நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாகும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதும், உனக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதும், செழிப்படைந்தும், வாழ்வடைந்தும், அடையாளங்களும் அற்புதங்களாக நீங்க என்ன பண்ண போறீங்க, இருக்க போகிறீங்க. அன்றைக்கு யாக்கோபு அப்படி சொன்னது போல நீங்களும் என்ன பண்ண, இந்த விசுவாச வாய்மொழிகளை நீங்க என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். நாங்களும் இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே, அவர் புண்ணியத்தினாலே, அவர் தயவினாலே, அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே, அவர் பாடுகளினாலே நாங்கள் நலமாய் இருக்க போகிறோம், நாங்கள் வாழ்ந்திருக்க போகிறோம், நாங்கள் சுகித்திருக்க போகிறோம், நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறோம், நாங்கள் சமாதானமாய் இருக்க போகிறோம், நாங்கள் சுகமாய் இருக்க போகிறோம், நாங்கள் வெற்றியாய் வாழப் போகிறோம், நாங்கள் மேலாய் இருக்க போகிறோம், நாங்கள் தலையாய் இருக்க போகிறோம். கர்த்தர் எங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக, தலையாக, ஆசீர்வாதமாய் எல்லா ரீதியிலும் எங்களை மேன்மைப்படுத்துகிறவரா இருக்கிறார் என்று நீங்க சொல்லும் போது என்ன சொல்ற பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில தேவன் என்ன பண்றாரு, பலிக்க செய்கிறவரா என்ன பண்றாரு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்ற, நீங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் யார், மற்றவர்கள் சொல்ற, அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கும் இடத்திலும் முணுமுணுகும் போது குறிகாரத்தில் விசாரிகள் என்று சொல்லும் போது பாருங்க, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேற, அவர்கள் என்றுனா மற்ற ஜனங்கள், அவரை விசுவாசியாத ஜனங்கள், இஸ்ரவேல் அல்லாதவர்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள் நம்மளை சுற்றி பலர் இருப்பாங்க. அவங்க ஒரு பிரச்சனை ஒன்னொன்னா சொல்லுவாங்க, அவங்களுடைய காரியத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, போய் குறி சொல்லுகிட்ட போய் கேளுங்க, போய் அஞ்சனம் பார்க்கிட்ட கேளுங்க, எலிகிட்ட கேளுங்க, கிளிகிட்ட கேளுங்க, ஜோசியம் பாருங்க, அதை பாருங்க, நாளை பாருங்க, நட்சத்திரம் பாருங்க, கிழமையை பாருங்க, வாஸ்துவை பாருங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க என்று பலர் நம்ம இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஏதோ நமக்கு நல்லது செய்வதை போல, நமக்கு ஒரு நன்மையை செய்வது போல, நம்ம எதிர்காலத்தை விரும்புவது போல என்று சொல்லி தவறான ஆலோசனைகளை சொல்லி தவறான வழியை நடத்துவதற்கு நம்ம என்ன பண்ணுவார்கள், எப்போதுமே முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அதான் சொல்றேன், அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கின்றது முணுமுணு என்று ஓதுவது குறிகாரர்களுக்கும் விசாரிகள் என்று சொல்லும் போது, மற்றவர்கள் உங்களை தவறான விதத்துல தேவனை விட்டு மற்ற காரியங்களில உங்களை வழி நடத்தும் போது என்ன சொல்லுவாங்க, இந்த பல காரியங்களை செய்ய சொல்லுவாங்க. கல்யாணம் வந்தாலும், காட்சி வந்தாலும், இது வந்தாலும், அது வந்தாலும், இதை முறைப்படி செய்யுங்க, அதை முறைப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி என்று சொல்லும் போது நீ எப்படி இருக்கணும், நீங்க அப்படி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும். அப்படி சொல்லும் போது ஜனங்கள் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவா, உயிருள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ? அப்போ உங்களுக்குள்ள ஒரு காரியம் வேணும், எப்பா மனுஷனிடத்துல இல்ல, குறிகார இடத்துல இல்ல, அஞ்சனம் பார்க்கறது இல்ல, ஜோசியம் பார்க்கறது, நாள் பார்க்கணும், கிழமை பார்க்கறது, இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களுக்காக நான் போய் என்ன பண்ண போக வேண்டியதல்ல. நான் உயிரோடு இருக்கிறேன், என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறாரு. இதெல்லாம் செத்து போன காரியங்கள். செத்தவரிடத்துக்கு உயிரோடு இருக்கிற எனக்கு செத்தவன் என்ன பண்ண முடியாது, எந்த விதத்துல என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியுமா? செத்து போன அந்த காரியங்கள், அந்த என்ன சொல்றது, அந்த ஆவிகள்
மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது, உதவி செய்யவே முடியவே முடியாது என்று சொல்லணும். என்ன ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அண்ணா சொல்றாரு, உயிரோடு இருக்கிற என்னது தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவா? செத்தவர் உயிரோடு இருக்கிறதுக்காக செத்தவரிடத்துல என்ன பண்ணலாமா, விசாரிக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். எங்களுக்கு தேவன் உயிரோடு இருக்கிறாரு, இந்த காரியம் நீங்க சொல்றீங்க, எங்க தேவன் யாருக்கு உயிரோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தார், அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார், அவர் இன்றைக்கு என்ன பண்றார், ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நாங்க போய் செத்தவர் இடத்துல போய் கேட்கணும், குறி கேட்கணும், கிரிதோசியை பார்க்கணும், பல காரியங்களை அஞ்சலம் பார்க்கணும், நாள் பார்க்கணும், கிழமை பார்க்கணும், முறை செய்யணும், அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? இயேசு எங்களுக்கு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு எங்களுக்கு என்ன பண்றாங்க, உயிரோடு கவனிப்போம். இயேசு எங்களுக்கு என்ன பண்றாரு, உயிரோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அவங்களாம் கூட சொல்ல நீ இந்த வேத வசனத்தையும் இந்த வேத புத்தகத்தையும், கர்த்தர் கொடுத்த இந்த வேத புத்தகம், கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, சாட்சி ஆகமத்தையும் என்ன பண்ண வேண்டும், கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம மனுஷங்க எதையோ கவனம் செலுத்திக்கலாம். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் எதை சொல்றாங்க கவனிக்கணும், வேதத்தையும் சாட்சியின் ஆகமத்தையும், அதாவது இந்த வேத புத்தகத்தையும், இயேசு சொன்ன வார்த்தையும், கல்வாரியையும், அவர் நமக்காக செய்த காரியத்தையும் கவனிக்க வேண்டும். என்ன சொல்றாரு, கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த வேத புத்தகத்தை நம்ம பார்க்கணும், இந்த வேத வார்த்தையை போதிக்கிற இடத்துக்கு போகணும், இந்த வேத வசனம் என்ன சொல்றது என்று லிசன் பண்ணணும். அதை சொல்ற, என் மகனே கவனி, என் வார்த்தைகளை கேள், அவைகளை செவிசாய் என்று நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது. திருப்பி திருப்பி சொல்ற, யோசுவால சொல்றாரு, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலும் உன்னுடைய கண்களையும் உன்னுடைய செவியையும் உன்னுடைய நினைவை விட்டு என்னால் பிரியாது இருப்பதாக, அப்போது நல்ல புத்திமானாய் இருப்பாய், அப்போது நல்ல வெற்றி பெறுவாய் என்று யோசுவாவுக்கு சொன்னதுபடியே. அப்போ இந்த வார்த்தையை, இந்த வசனத்தையும், இந்த வேத புத்தகத்தையும், இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளையும் கவனிக்க வேண்டும். சொல்லுங்க, கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை சில பேர் கவனிக்க மாட்டாங்க, எதையோ கவனிச்சிருப்பாங்க. வசனம் என்ன சொல்லுதுப்பா, அது என்ன குறித்து சொல்லுது, என் வாழ்க்கையை குறித்து சொல்லுது, என் எதிர்காலத்தை குறித்து சொல்லுது, தேவன் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை சொல்லுது, அவர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து சொல்லுது. அதைத்தான் யாக்கோபு சொன்னான், நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமா என்ன பண்ணுவேன், இருப்பேன் என்று அவன் சொன்னான் பாருங்க. அதனால சொன்னபடியினால அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சுங்க, அப்படியா இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த சாட்சியின் ஆகமத்தை கவனிக்க வேண்டும். கவனிச்சுட்டு இந்த வார்த்தையினுடைய நீங்க சொல்லுங்க. மற்றவங்க தாத்தா சொன்னா, பாட்டி சொன்னா, முப்பாட்டம் சொன்னா, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அதை சொல்லாதீங்க. எதை சொல்லுங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் என்ன குறித்து சொல்லுது, என் எதிர்காலத்தை குறித்து சொல்லுது, என்னுடைய பிரைட் ஃபியூச்சரை குறித்து சொல்லுது, என்னுடைய வெற்றி வாழ்வை குறித்து சொல்லுது, என் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியை குறித்து இந்த வசனம் சொல்லுதே, அதை நான் என் வாழ்க்கையில என்ன பண்ணணும் சொல்லணும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சொல்லணும். நான் வாழாகாமல் தலையாகுவேன், நான் கீழாகாமல் மேலாகுவேன், நான் கையிடுவதெல்லாம் எனக்கு ஆசீர்வதிக்கப்படும், நான் கிறிஸ்துவுக்கு முற்றிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவாரு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தேவன் சோத்திரம், இம்மட்டும் எனக்கு உதவி செஞ்சார், இனி எனக்கு உதவி செய்வார், என் தேவைகளை சந்திப்பார், என் குறைகளை நிறைவாக்குவார், என் பாத்திரம் நிரம்பி வரும் வழியும், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லணும் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாட்சி அடையவே மாட்டேன், நான் குறைபடவே மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், கர்த்தர் என்னை என்ன பண்ண விட போய் கைவிடவே மாட்டேன், இப்படி சொல்லணும் பாருங்க. இந்த வார்த்தைகளை எடுத்து வாயில வச்சு இந்த கவனிச்சு அஞ்சனம் பார்க்குது, நாள் பார்க்குது, குறி பார்க்குது, நேரம் பார்க்குது, இதெல்லாம் தூக்கி தள்ளிடும். ஏன்னா அதெல்லாம் செத்தவங்கிட்ட விசாரிக்கிறது, அதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவன் என்ன பண்ணது, அதைப்படி பேசணும், அதைப்படி செய்யணும்னு சொல்லிட்டு விரும்பல, எதைப்படி பேசணும், இந்த வேதத்தின்படி தான் பேசணும், வேதத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிற ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த உலக பாரம்பரியத்தின்படி, உலக நடக்கையின்படி நாம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது, அதை நம்ம வாழ்க்கையில சொல்லணும்.
சொல்லணும். அப்பதான் சொல்றாரு, இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவருக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. ஆனா நமக்கு சொல்றது சொல்லிட்டா என்ன பண்ண, நம்ம வாழ்க்கை விடிய கால வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். விடியல் பிறந்துடும், பொழுது விடிஞ்சிடும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பொழுது விடியும். பாருங்க, காலையில எழுந்து காத்து இருப்பான் பாருங்க, இருட்டோட இருக்க 4 மணிக்கு நான் எழுந்திட்டேன் பாருங்க, எழுந்து எப்போ பொழுது விடியும். இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு ஜெபம் பண்ணி வசனத்தை அறிக்கை செஞ்சு ஆவலா காத்து நிற்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை உள்ள ஒருத்தனுக்குள்ள போச்சு. இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய சொல்லு ஒருவனுக்குள்ள வாயில வச்சு அவன் வாயை திறந்து பேசிட்டான்னு வச்சுக்கீங்க, அவன் வாழ்க்கையில இருள் நீங்கி ஒளி நீங்கான், விடியல் வந்துடும், பொழுது விடிச்சிடும், அவனுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும், அவனுடைய துன்பங்கள்லாம் நீங்கிடும், அவனுடைய தொல்லைகள்லாம் போயிடும், அவன் கண்ணீரெல்லாம் நீங்கிடும், அவனுடைய பாடுகள் துக்கங்கள்லாம் முடிவு உண்டாயிடும், அவன் வியாதிக்கு ஒரு முடிவு வந்துடும், அவனுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துடும். பாருங்க, இந்த காலை வேலையில கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், தாட்சி அடைய மாட்டேன். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்துட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, என்னை சொந்த பிள்ளையா மாத்திட்டாரு. நான் இனி நல்லா இருப்பேன். நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நான் கையிடுகிற தொழிலும் என் போக்குவரத்தும் என்னுடைய எல்லா முயற்சியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு, என்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு நீ சொல்லிப்பாரு. நிச்சயமா வாழ்க்கையில் விடியல் உண்டாகும், நிச்சயமா ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். நிச்சயமா அந்த காரியம் வாழ்க்கையில குறிகாலங்கிட்ட போகாத, கிளி தோசியம் எலி தோசியம் முறை பார்க்காத, இந்த பார்த்து அப்படி பண்ண, இதெல்லாம் பெண்ண ஒன்றுக்கு உதவாது, கடவுளுக்கு அருவருப்பு. ஆனா இந்த வார்த்தையை நீ பேசிட்டீன்னா இந்த வார்த்தை மேல வந்து பலிச்சோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மேல வந்து என்ன பண்ணாங்க, தீவிரமாய் வந்து என்ன பண்ணோம், விடியற் காலத்து வெளிச்சத்தை உண்டாக்கணும், வாழ்க்கையின் இருளை போக்கணும். வாயில ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, இப்பேற்பட்ட ஜீவனை வச்சிருக்கிறார், இப்பேற்பட்ட வாழ்வை வச்சிருக்கிறார். இததான் வந்து அவர் பேசினார். லாசருவே வெளியே வா அப்படின்னாரு, வெளியே வந்துட்டாங்க. மரணம் என்ன பண்ண, ஜீவனா மாறிச்சு. இயற்கையை பார்த்து பேசுறாரு, கடலே அமைதலா இருந்தாரு, அமைதலா இருந்துச்சு. அதற்கு ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு பாருங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து பேசினாரு, அவன் என்ன பண்ண, சுகமாயிட்டான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரே வழி இயேசு வழி. இயேசுதான் வழி, வசனம் தான் வழி. அந்த வசனத்தை இயேசுவின் நாமத்தினால வாயில வச்சு நீ பேசிட்ட, வாழ்க்கையில வந்து வழி பெறணும். வழி எங்கேயும் தேடி இருக்காது, வாசல் எங்க இல்ல, வாயில இருக்குது. தேவனுடைய நாமத்தினால விசுவாசம் வச்சு, நான் தேவனுடைய ஜனம், தேவன் என்ன ஆசீர்வதிப்பாரு, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் ஒண்ணுக்குள்ள வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, இந்த வேத வசனத்தின் மேல விசுவாசத்தை வச்சு இந்த வார்த்தையை வச்சு வாயில அறிக்கை செஞ்சிருங்க. நிச்சயம் சொல்றீங்க நல்லா இந்த இதை சொல்லும்படி தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் பாருங்க. இதை சொல்லும்படி நான் அழைச்சிருக்கிறார் பாருங்க. எப்படியாவது சொல்றோம் பாருங்க. இந்த லாக்டவுன் என்ன வழி, ஆன்லைன் தான் வழி. இதன் மூலமா சொல்றோம், டெலிவிஷன் மூலமா சொல்றோம், போன் கான்ஃபரன்ஸ் மூலமா சொல்றோம். ஒரு வாசல் அடைப்பட்ட ஆண்டவர் 7 வாசலை திறக்கிறார் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லும்படி ஜனங்களை எழுப்புறோம், உற்சாகப்படுத்துறோம். இந்த டெல்லிகளை கூட சொன்னோம் பாருங்க, சமாதானத்துக்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. சமாதானத்தை சுவிசேஷமா சொல்லுங்க. இயேசு இந்த சமாதானத்தை இந்த உலகத்துல வச்சுட்டு போய்க்கிறாரு. இந்த சமாதானத்தை புருஷர்களா நீங்கள நானும் இருக்கிறோம். இந்த இயேசு விசுவாசத்துல சமாதான புருஷர்கள், சமாதான புருஷர்கள். உங்களுக்குள்ள இந்த சமாதானம் இருக்குது. இந்த சமாதானத்தை இயேசு என்று மற்றவர்கள் நீங்க சொல்லும் போது இந்த சமாதானத்தை மற்றவர்கள் வழங்குகிறேன். இந்த சமாதானம் உங்க வாழ்க்கை இன்னும் பெருகும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதற்கென்றே கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். தேசத்துக்கு சமாதானம் வேணும், சுதந்திர நாள்ல தேசத்துக்கு சமாதானம் வேணும், குடும்பங்களுக்கு சமாதானம் வேணும், நிம்மதி வேணும். அதுக்கு இயேசுதான் வழி. இந்த இயேசுதான் வழி என்று சொல்வதில் நான் ரொம்ப ஐ எம் வெரி ப்ரவுட், ஐ எம் வெரி போல்ட்னஸ். நான் வந்து தைரியமா சொல்ல முடியும். ஏனென்றால் நான் கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையை ருசிச்சு பார்த்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், இயேசு நல்லவராகவே இருக்கிறார், இந்த ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நிச்சயம் சொல்றேன், உங்க வாழ்க்கையில விடியல் பிறக்கும், பொழுது விடியும், இருள் நீங்கும், வெளிச்சம் உதிக்கும். எப்போங்க இந்த இயேசுவை விசுவாசிங்க, இயேசுவை நம்ப ஆரம்பிங்க.
நல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தின் கோயிலுக்கு வாங்க, இப்படிப்பட்ட வசனம் போதிக்கிற போதகர்கள் அண்டிக் கொள்ளுங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேளுங்க. நிச்சயம் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கை பெரிய மாற்றம் அடையும். நீங்க மாறுவீங்க, உங்க குடும்பம் மாறும், எதிர்காலம் மாறும், கையிடுகிற காரியங்கள் மாறும். வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன். நிச்சயம் வாழ்க்கை விடியல். இயேசு கிறிஸ்து தான் இந்த விடியலை தருகிறவராக. இந்த விடியலை தரும்படி அவர் வார்த்தைகள் இருக்குது. ஆகவே அவர் நாமத்தினால எழுந்து பேசுங்க. நிச்சயம் பெரிய காரியங்கள் வாழ்க்கை நடக்கும். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையில உங்க நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலையில உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். அதற்காக தேவரே, இப்போதும் கூட இயேசுவே நீர் ஆண்டவர், இயேசுவே நீர் ரட்சகர் என்று ஆண்டவரே இந்த உலகத்துக்கு சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவர். ஆண்டவரே, மெய்யாகவே நீங்க நல்லவராக இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யட்டும். அவர் வாழ்வில் ஒரு விடியல் உண்டாகட்டும். எல்லாம் மூட பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே வரட்டும். கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு விடுதலை, ஒரு ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். நீங்க நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.